ஹாய் பவர் மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய விடுதலை படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், விடுதலை 1 பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. எப்படி பிடிக்கிறாங்க, இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட போனவங்களுக்குலாம் இன்னும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க. எஸ், இந்த வருஷம் ஃபுல்லாவுமே ஒவ்வொரு படத்து மேல நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போவோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணல. பட் எனிவே அவங்களுடைய ரசிகர்கள் இல்லைங்க நல்லாதாங்க இருந்தது அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு வெளியில வந்தாலும் கடைசியா வந்திருக்கக்கூடிய வருஷத்துல இயர் எண்ட்ல லாஸ்டா இந்த படம் ஒரு திருப்திகரமான படமா நம்மளுக்கு அமைஞ்சதுல ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் தாங்க. ஸோ எஸ், வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கென், அனுராக் கஷ்யப் மற்றும் பலருடைய நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் இந்த விடுதலை பார்ட் 2. ஸோ விடுதலை 1ல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் சூர்யா அவர்கள் தான் மெயின் லீடா நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியும் பாவனி ஸ்ரீயோட இருக்கும். அண்ட் இந்த பக்கம் விஜய் சேதுபதி அங்கங்க தானே காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த பார்ட் 2ல முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அண்ட் அவருடைய லவ் ஸ்டோரி அண்ட் விஜய் சேதுபதி வாதியாரா மாறி இருக்கக்கூடிய, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த போராளியா ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அண்ட் அவருடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது, அவர் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஆளா இருந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருக்காகவும் அவர் போராடுறாருன்னா அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த ரீசனையும் அண்ட் அவர் காதலிச்சாலும் அந்த காதல் எந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான காதலா இருந்தது. சொசைட்டி தான் முக்கியம் நம்மளுடைய பர்சனல் லைஃபை தாண்டி அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபரை பார்த்தாங்க. அண்ட் அந்த நபரும் சொசைட்டி தான் முக்கியம்னு சொல்லி அவங்களும் ஒரு போராளியா இருக்கும்போது அது எந்த அளவுக்கு அவங்களுடைய லவ்க்கு இன்னும் பூஸ்டப்பா இருந்தது. அண்ட் இதை விட சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் மஞ்சு வாரியர் ஃபர்ஸ்ட்ல இருக்க மாட்டாங்க, இந்த இதுல இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஜய் சேதுபதி மற்றும் மஞ்சு வாரியோடைய லவ்வை சூப்பர்வா இருக்கும். அதுதாங்க நடிக்க தெரிஞ்சவங்களை படத்துல போடணும் அப்படின்றதுக்கான காரணமே இதுதான். ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்பு நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதை விட ஒரு சூப்பர் பம்பரா பாத்தீங்கன்னா கென் இந்த படத்துல இருக்கிறது தாங்க. கென் இது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன பையனா வெற்றிமாறனுடைய டைரக்ஷன்ல ஆல்ரெடி நம்ம அசுரன் படத்துலயும் பார்த்திருப்போம். அதுல ஒரு விதமான கென்னை பார்த்திருப்போம். இதுல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறின விதமான ஒரு கென்னை பார்க்கலாம். அண்ட் அவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பா அவருடைய கெரியருக்கு ஒரு நல்ல ஒரு growth கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். அண்ட் இது இல்லாம அனுராக் கஷ்யப் அவங்க இந்த படத்துல இன்னொரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அந்த ரோல் கொஞ்சமா நிறையவா அப்படின்னு சொல்றதை தாண்டி திருப்திகரமான ஒரு ரோலா இருக்கும், கேரக்டரா இருக்கும். சூரி இந்த படத்துல கம்மியா தான் இருப்பாங்கன்னா அப்படின்னு சொன்னாலுமே கூட அது நம்மளுக்கு தெரியாத விதத்துல அழகான ஸ்கிரீன் பிளே, எப்பவுமே ஒரு நல்ல படம் அப்படின்றது நம்மளை உணர வைக்கிறது படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே தான். அந்த ஸ்கிரீன் பிளேவை கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் வெற்றிமாறன். இந்த படம் என்னப்பா இவ்வளோ நாளா எடுத்துட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டேட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்தாங்க, இப்போவாது ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இன்னமும் ஷூட்டிங் போகுது அப்படின்லாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதத்துல உங்களுக்கு கொடுத்தா நான் பெர்ஃபெக்டான ஒரு படமா கொடுப்பேன்றத வெற்றிமாறன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய காஸ்டிங்கா இருக்கட்டும் அண்ட் அவருடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லொக்கேஷனே முழுக்க முழுக்க காடு. ஒரு போராளிங்க எப்படிலாம் போய் காட்டில் ஒளிவாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும், மலை மேலே ஏறி அதெல்லாம் காட்டுவாங்க. செட் இல்லாமல் இது எல்லாமே நிஜத்தில் அங்கே போய் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான டைம் இருக்கும். ஏன்னா கரெக்டாக அவங்க பிளான் பண்ண மாதிரி அங்கே இருக்காது. மழை பெஞ்சிருக்கலாம், வெயில் அடிச்சிருக்கலாம், மேலே போக இருக்க முடியாது. ஸோ அந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான காரணம் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாகணும். இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. எடிட்டர் பண்ணியிருக்கக்கூடிய எடிட் இருக்கு பார்த்தீங்களா, ராமர், அவருடைய எடிட்டும் படத்துக்கு தேவையானது கரெக்டாக கொடுத்து, ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நேற்று வெற்றிமாறன் சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நாங்கள் ரொம்ப ரொம்ப மும்முரமான வேலையில் இருக்கிறோம். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா படத்தினுடைய இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை கட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5-240 மினிட்ஸ்க்கு படம், அதில் இன்னும் ஒரு 8 மினிட்ஸை கம்மி பண்ணியிருக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவுக்கு மக்களை சீட்ல உட்கார வச்சு படத்தை பார்க்க வைக்கணும்ன்றதுல அவங்க கீனா இருக்கிறாங்கன்றது இதுலயே தெரிஞ்சது. அண்ட் இது மட்டும் இல்லாம படத்தினுடைய ஓவரால நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இசை ஞானி இளையராஜா அவர்கள். ஸோ படத்துக்கு எந்த இடத்துல மியூசிக் வரணும், எந்த இடத்துல அதனுடைய அந்த ரா மியூசிக்கே இருக்கணும், அதை விட பாட்டு
எப்படி வந்து வழி நெடுக அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல வந்து நம்மளுக்கு பாட வச்சாரோ அந்த பாட்டு, அதே போல் பார்ட் 2ல தினம் தினம் பாட்டு நம்மளை பாட வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமான அண்ட் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கீத்து அப்படி இல்லாமல் ஒரு ரியல் ஸ்டோரியை ரியலாக இந்த மாதிரியான ஒரு போராளியாக இருந்து தமிழரசன் அவங்களுடைய கதையை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் வெற்றிமாறன் தான் சொல்லி ஆகணும். என்னங்க எல்லாமே பாராட்டுற மாதிரி தான் இருக்குதா, எதுவுமே வந்து கொஞ்சம் மைனஸ் இல்லையா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் படத்தில் காட்டக்கூடிய ஒரு சில காட்சிகள், அங்கே பண்ணக்கூடிய விசாரணை, சேத்தன் அவங்க பண்ணுறது அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களுடைய போர்ஷன், இது இல்லாமல் ஒரு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய விஷயங்கள் காட்டும் போது போலீஸில் இப்படி தான் நடந்திருக்குமா, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டினாலும் கூட அது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் ராவாக காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு சில பேருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அண்ட் வெற்றிமாறன் எதை எடுத்தாலும் ரியலிஸ்டிக்காக காட்டுவார் அப்படின்றது தெரியும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் அப்படின்றதுனால குழந்தைங்களோட இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்காதீங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு இதை பற்றின கமெண்ட்ஸை உங்களுடைய வியூ என்னன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர், பை பாய்.